வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட்மா கிச்சன். வாங்க பிரண்டை துவையலும் காரக்குழம்பு பார்க்கலாம். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வறுத்துட்டோம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாமே வறுத்து வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் ஆறினோடனே துவையல் அரைச்சிக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது பிஞ்சாக நீங்கள் இந்த மாதிரி பிஞ்சாக பிரண்டையை எடுத்திங்கன்னா அதில் இருக்க நார் எடுத்துட்டு நம்ம வறுத்து வச்சுக்கலாம். இது வந்து கறக்கவே கறக்காது, கரன்னு இருக்காது. கொஞ்சம் பெருசாக முத்தலாக இருந்தால் தான் கொஞ்சம் கரன்னு இருக்கும். அது நல்லா வறுத்துட்டு அது கூட கரன்னு இருக்காது. கொஞ்சம் ஆறட்டும், நம்ம துவையல் அரைச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம காரக்குழம்பு வச்சுட்டு வந்துடலாம். ஒரு கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு ஒன்று வெட்டி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் ஒரு 3 கத்திரிக்காய் இருந்தது போட்டு காரக்குழம்பு வச்சிடலான்னு. பூண்டும் வெங்காயமும் மிக்சியில் ஒரு ஓட்டி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, 10 பல் சின்ன வெங்காயம் மிக்சியில் குறன்னு கொஞ்சம் ஓட்டி வச்சுருக்கேன். நம்ம குழம்பு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து வடகம் போட்டு தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா வடகம் போட்டுக்கலாம். வடகம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அது விளக்கெண்ணெயெல்லாம் போட்டு சின்ன வெங்காயத்தில் செய்கிறோம். வடகம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வடகம் எல்லாமே அதில் இருக்கிறதால நம்ம எதுவும் போட தேவையில்லை. தாளிப்பு கொடுத்துட்டோமா. தாளிப்பு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அது பொரிஞ்ச உடனே நல்லா பொரிஞ்சு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். பச்சையாக இருந்தால் கசக்கும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச இந்த அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டுக்கலாம். அது ஒரு வதக்கி கொடுப்போம். இதுலேயே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்ச தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 3 கத்திரிக்காய் அதையும் போட்டாச்சு. நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கலந்த காய் சாம்பார் இருக்கிற மாதிரி நம்ம காரக்குழம்புல கூட ஒரு 2 காய் போட்டு கலந்து வைக்கலாம். நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டு வைக்கிறோம். வாழைக்காய் கூட போட்டு வைக்கலாம். தனியாகவும் வைக்கலாம், இந்த மாதிரி கலந்தும் வைக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம தண்ணி ஊற்றி தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு புளித்தண்ணி கரைச்சி ஊற்றி உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கொதித்து மசாலா ஸ்மெல் போனோன்னே இறங்கினோம்னா எம்மியான காரக்குழம்பு ரெடி ஆகிடுங்க. இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மிக்ஸி அரைச்ச பாருங்க, அதையே வாஷ் பண்ணி நான் ஊற்றிட்டேன். இந்த பூண்டும் வெங்காயமும் ஒரு ஓட்டினோம்ல, அதனால் மிக்சியிலேயே வாஷ் பண்ணி அப்படியே தண்ணி ஊற்றிட்டேன். அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மிளகாத்தூளும் உப்பும் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு போட்டிருக்கேன். மிளகாத்தூளும் போட்டுடலாம். மிளகாத்தூள் வந்து ஒரு 4-5 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்து ஒரு அரை வேக்காடா ஆனோடனே புளித்தண்ணி மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். புளித்தண்ணி ஊற்றிட்டோம். நல்லா கொதிக்கட்டுங்க. மசாலா ஸ்மெல் போய் காய் வந்துச்சுன்னா குழம்பு ரெடி ஆகிடும். டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க ஆயில் வந்து எல்லாத்துலேயுமே கம்மி பண்ணி சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஆயிலெலாம் நான் கம்மியாக ஊற்றுவேன். இன்னும் துளியோண்டு ஊற்றுறாங்களே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா பிரண்டை துவையல் அரைச்சிலாம் ஆறிடுச்சு. இதில் நம்ம ஒரு 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை எப்பயுமே துவையலில் எந்த துவையல் அரைச்சாலும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. முடி கொட்டாது, கண் பார்வைக்கு நல்லது. கருவேப்பிலையும் ரிச் அயன் இருக்குது. அதனால் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு பார்க்கலாம். பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக எம்மியாக இருக்கும். சாத்துலேயும் போட்டு பசங்க சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் நெய் போட்டு சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு வச்ச காரக்குழம்பு சுண்டி நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பார்க்கலாம். கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் போட்ட காரக்குழம்பு எம்மியாக ரெடி ஆகிடுச்சுங்க.
சாப்பிட்டு பாருங்கள். நெய் ஊற்றி இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து இன்றைக்கி பிரண்டை துவையல் அரைச்சிருக்கோம். பிரண்டை துவையல் வந்து தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், போட்டு மெயினாகவும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் இருக்குது.